அவனுக்கு எடுக்கிறதே நீங்க தான். ஒன்னா அப்படித்தான் வளர்த்தேனாக்கும். சிவகாமி காஃபி எடுத்துட்டு வா, நான் ஆபீஸ் போனோம். இத வந்துட்டேங்க. சார் எழுந்துக்கிறதே 8 மணிக்கு. அதுக்குள்ள வெளியில கிளம்பிட்டாரு. ஏதோ அவசரமா போகணும்னா. அவன் எங்க போறான் தெரியுமா? தெருமணல பசங்களோட சேர்ந்து சிகரெட் பிடிக்க. அவனுக்கு எடுக்கிறதே அந்த மனோபய தான். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியனு சிறுவின படப்பட துடிக்குது எங்கும் தேகம். கீழே இறங்க. டிக்கெட் 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 கொடு. டிக்கெட் கொடுங்க. இது எடுக்க மறந்துட்டேன். 2 பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன். இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க. என்ன லவ்ஸா? இல்ல இப்பதான் பழக்கம். லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன். சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற? என்ன மறுபடியும் பிளாஷ்பேக்கா? ஆமா, நாம முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன். அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. இது தில்லையாடி வள்ளிய மேல எடுத்தது. ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, ட்ரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி கேட்பேன். அது என்னமோ தெரியல, எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் என்ன பக்கத்திலேயே சேர்க்க மாட்டேங்கிறியே. இது உனக்கே நியாயமா இருக்கா? அந்த ஆசை வேற இருக்கா? ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போடும். அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு. ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன். ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு தான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்ன, போயிட்டு வந்தேன். இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும். வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். நான் அதுக்கு சொன்னேன், ஏயா வயாகரா சாப்பிட வேண்டிய வயசுல உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன். திட்னா போடான்ட்டு வந்துட்டோம்ல. உடைக்கிறதுக்கு வக்கில்ல, இது கோவம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்? லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனில ஜிஎம் போஸ்ட். நிஜமாவா? ஜிஎம் போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. கிளர்க் வேலை காலியா இருக்குதான், அதான் அதுக்கு அப்ளை பண்ணணும். போஸ்டல் ஆர்டருக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் ஆயிரக்கணக்கா செலவாகுது. புருஷன் தானே, திரும்பாமலே கொடுத்திருந்திருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இதே புத்தி. அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூரா போடுற மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது. படம் போகுது. போதுண்டா. நாயர், ஒரு பாக்கெட் கிங்ஸ் கொடுங்க. பையன் வாங்க போயிருக்கான், இப்ப வந்துருவான். கூட 4 பாக்கெட் வாங்கி வச்சா என்ன கெட்டா போகுது? டீ குடிச்சவன சிகரெட் பிடிச்சாகணுமா? 10 நிமிஷம் கழிச்சு பிடிச்சா என்ன கெட்டா போகுது? வீட்டுல அவர் தொல்லை தான் தாங்க முடியலன்னா இங்க இவர் தொல்லையும் தாங்க முடியலடா. யார் உங்க அப்பா தானே சொல்ற? எப்படிடா இவ்வளவு கரெக்டா சொல்ற? 25 வயசுல வீட்டுல இருக்க ஒரே தொல்லை அப்பா தானேடா. அவர் IAS படிக்கணும்னு நினைச்சாராம், முடியல. என்ன படிங்கிறாரு. நாளையில இருந்து காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் கோச்சிங் கிளாஸ். போடுறா. முடியாதுன்னு சொல்ல விடுதானே. எப்படிடா? டேய் இங்க பார், உனக்கு பிடிக்கலையா உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக செய்யாத. உனக்கு பிடிச்சிருக்கா உலகமே எடுத்தாலும் அதை செய். ஹாய் 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 ஹாய். நாயர், நம்ம மனோக்கு ஒரு பர்ஃபெக்ட் டீ போடுங்க. வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வடை டீ பேலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. $200. ஏன்டா வேணாங்கிற? அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டாந்து பெட் காஃபியை கொடுத்தா. அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன். இப்படி ஒரு வைஃபமே நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஓகே ஓகே, டேய் பொறாமப்படாதடா. இவன் 1000த்துல ஒருத்தன். இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா. கண்ணு போடாதீங்கடா.
ஏய் என்ன உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது. ஆமாடா. நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அதை எப்படி அவ்வளவு கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா. நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நீ இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்க? நான் இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருக்கேன். மா நோ மா நோ. என்னங்க இது? பார்த்தா தெரியல, பிச்சைக்கார. ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே. என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேரில் நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்திருக்கேங்க. எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான். எனக்கு வேண்டப்பட்டவரா? யா, இது யாரு? எங்க அப்பா. அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சைக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ, யுவர் ஃபாதர் நவ் a beggar. What a family, what a family. ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம், ராஜாச்சி கதவை தரமா. எங்க வந்தீங்க? என்ன புருஷனை போய் எங்க வந்தான்னு காமெடி பண்ணிடு. உள்ள போய் பேசலவாதி. ராத்திரி 1 மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை? அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச. எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க? அது நம்ம பார்ட்டிக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்து. ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது? ஏன் நீ ட்ரீட் தர போறியா? இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான். ஏய் இந்தா செல்லம் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா, கீழே போடலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட். நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா? அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன். உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்டா மாதிரி தான்டா இந்த தேசம். இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்தி இருக்கானா? வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான். ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. அது கோவில்ல கொடுத்த பூ மாதிரி தெரியலையே. இது கோயில்ல தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார். எந்த சாமியார்? அது ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. அவர் ஃபுல் பாட்டில் பீர் அடிச்சுட்டு தலையில தேங்காயை உடைச்சிட்டு குழந்தைகளை தாண்டி தாண்டி குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார். சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, என்கிட்ட போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா. எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அதாவது லவ் கிவா? அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிக்கப் ஆக மாட்டேங்குது. அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு. சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா? கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது. அப்படி வரக்கூடாதே, நான் பாக்குறேன். ஒரு 50 இருந்தா கொடுங்களேன். எதுக்கு 50? 90 வாங்கத்தான். என்ன 90? அது உங்களுக்கு புரியாது. கட்டிங் இந்த இருக்கு கட்டிங். இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங். ஓஹோஹோ, இந்தா. தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கும். இந்த பாத்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க. என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக். சாமி, தீராத தம்மு வேண்டும். வா மனோ. ஹாய் ஆண்டி. காஃபி சாப்பிடு.
காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்ல. பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா. ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன். என்ன சொல்ற? ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் அவன்கிட்ட லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகு டப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க. வீட்ல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீயும் வாடா. டேய், வீட்டுல இம்சை பண்ணும்போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. அப்படி இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா? சொல்லுடா. ஆசைனா? ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு கிரண் மாதிரி நல்ல ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு. டேய், ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா? யாரு இவனா? நமக்கு தெரியாமையா? அடிச்சனா? அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நம்ம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆமாண்டா, உனக்கு தோணுச்சு, அதே மாதிரி அமைஞ்சிச்சு. எனக்கு அமைஞ்சுக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா? எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சுகிசிவன் பேசிக்கிட்டு இருந்தார். உண்மையை சொல்லுங்க. FTVல பொண்ணுங்கள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப அவசியம். இந்தாங்க. என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற? இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு. வாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும். பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம். எதுக்கு? என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. சரி ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தமெல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. ஒரு half டே லீவை போட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மாலையை போட்டுற வேண்டியது. 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாக்குறாளா? ஓகே. டேய், நிறுத்துக்கடா. பெரிய மனுஷன் செத்துருக்கான். ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதடா. குத்துக்கடா. அச்சக். அப்படிதான். ஓடு. அப்படிதான். வாங்க. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு. அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா. பூ போல எடுத்துட்டு போங்கடா. போங்க. இந்தாங்க. இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க. என்ன? 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க. புரிஞ்சா சரி. ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம். இது என்ன 1 ரூபாய் காசு? அது நெத்தி காசு போல இருக்கு. நெத்தி காசா? இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும்போது நம்ம லக்குக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தியில எழுதுனது 1 ரூபா தான் போல இருக்குது. அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டுறலாம். அந்த 1 ரூபாய் அவர் நெத்தியில வச்சு கையில கொடுத்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க, மாலை ரொம்ப உதிருதுங்க. உதிர்ந்தா நாரு மாமனாரு. அமுதா, மாமி சும்மா சொல்லப்படாதே. பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார். பொணத்து முன்னாடியா? ஆனா பொணத்து கழுத்துல கிடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருன்னு தான் எனக்கு புரியல. போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதான போடணும். அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமேன்ட்டு தான். அதான் என்ன எடுக்கிற? அமுதா, எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அவசரப்பட்டுறாத. என்ன கீழே எடுக்கிற? கல்ல பட்ட போது ஐயோ அம்மா கூறி பார்த்து அடிக்கிறானே. கொண்டி தோப்பு கறி போல இருக்குது. வீதி வழி போனா தையத்தக்க நடையா ஒரு நாடு. டேய், நிறுத்துறா. அதான் நாடகம் நடந்துருச்சேடா. ஒரு பட்டு தென்னை வரக்கூடிய நான் வாங்கி கூட. ஹாய்டா. என்னடாச்சு? கபடி ஆடிக்கிட்டே நடந்து வர? ஏன்டா சொல்ல மாட்டேன்? நேத்து நைட்டு ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா. சரி. அதுல கமல் ராதிகா கால்ல நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில எப்படி நடப்பா. ஆமா. அத பாத்துட்டு என் ஒய்ஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்ட்டா. நீ நடந்தியா? வேற வழி, அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா. நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம், கிச்சனு, ஹால், வீட்டே 2 சுத்தி வந்தேன். கல்யாணத்தப்ப ஒல்லியா இருந்தா வெயிட் தெரியல. இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாளா, வெயிட் தாங்க முடியல, கால் பிசைக்கிச்சுடா. you're a lucky fellow. அதுக்கப்புறம் என்னாச்சு? படத்தை கண்டினியூ பண்ணி பாத்தீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ரேப் சீன் வந்திருக்குமே. ஆமா, அதுவும் நடந்துச்சா? போடா, உன் தங்கச்சியை பத்தி நீயே கேட்காதடா.
மறைச்சான்? டேய், ஏன்டா சிகரெட் பின்னாடி மறைக்கிற? சிவப்பு கலர் எந்த சிவப்பு கலர் ஷர்ட்ரா. யாரா எங்க போல தெரியலடா. வாங்கடா ஃபாலோ பண்ணலாம். ஐயோ, இதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? வண்டி சீக்கிரம். ஓரவாயா பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க காணோம். லைசன்ஸ் 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 எடுத்துட்டு வரலையாடா? உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட பைக்கே இல்ல, ஏதுடா லைசென்ஸ்? பஸ் வேற இப்ப போகுது. பாடுற விளையாட்ட. என்ன? Respected sir, as I am suffering from fever, I am unable to attend the classes today. So kindly grant me 2 days leave only. Yours obediently, Mano. பார்த்திபன். Yeah. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவுதானே? நீங்க புறப்படுங்க முதல்ல. Thank you sir. ஆல் ரைட் மச்சான், கிரேட்டா. அவதான்டா. யாரா? அது திரும்பி பார்க்கறல அந்த சீரியஸ். எங்கடா போய் தொலைஞ்சுக்க? காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு. அவ இப்ப எங்கடா போனா? இதுக்குள்ளதான் போனா. என்னடா இது? இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல. எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா? மிஸ் பண்ணிட்டேன்டா. டேய், டென்ஷன் ஆகாதடா. தடவை லவ் பண்றேன், அப்படிதான் இருக்கும். டேய், உள்ள போய் பார்க்கலாமா? போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா. டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன். இவன் இதே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரேன்டா. விட்டு போயிட்டான் பாத்தியா? நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திருவா அலையிறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா. நீ ஏன்டா வேலை நலையற? நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க. Thank you. வெல்கம். எவ்வளவு பண்பா இருக்கா. காசு கொடுக்குற சர்வ் பண்றான், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்டி? ரோட்ல தெரியாம இடிச்சிட்டா யாரும் சாரி கேக்குறது இல்ல, பஸ்ல காலை மிதிச்சிட்டா எக்ஸ்கியூஸ் கேக்குறது இல்ல. ஏன் நமக்கு வேலை செய்யறவங்களுக்கே நம்ம தேங்க்ஸ் சொல்றது இல்ல? இதெல்லாம் சொல்லணும், அதான் நம்மள கல்ச்சர்டா காட்டும். வேறன்னு இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, சாரி சொல்லணும். நான் சொல்லுவேன். சத்யா பேரருக்கு தேங்க்ஸ் சொன்னதும், சாரி தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லணும்னு விளக்க சொன்னதும் ரியலி சூப்பர். சத்யா எனக்கு கிடைச்சிருக்கிற பண்பான மனைவி. என்னடா ஒரு தேங்க்ஸ் சொன்னதை போய் இவ்வளவு பெருசுபடுத்திக்கிட்டு? நேத்து எங்க வீட்டுல நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா போன என் ஒய்ஃபோட காலு என் மேல தற்செயலா பட்டுருச்சு. அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு. அப்படியா? ஆமா. என்ன? தெரியாம பட்டுருச்சுடா. இப்போ என்ன? மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு. இப்போ தெரிஞ்ச படம் பாருங்க. பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு. போடா. ஏன்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு? அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க. மாப்பிளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா என்னடா சொல்ற? ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கே அஸ்தலான்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே. கவலையை விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா? இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும். பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? இவங்க கிடக்குறாங்க, வாடி போலாம். எங்க எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஆஹா, சிங்கார சென்னைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. ஏ, உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. நெக்ஸ்ட் क्वेश्चन.
உங்களுக்கு பிடிச்ச கலர் இது? Black and white. Black and white. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்? ஜெயகாந்தன். உங்களுக்கு பிடிச்ச கடவுள்? பிள்ளையார். உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்? மணிரத்னம். செல்லம், ராஜாத்தி, கதவை திறடி. வரேன். ஓ சாரி மேடம், நான் வீடு மாதிரி வந்துட்டேன். ஐயோ என்னங்க விளையாடாதீங்க, உள்ள வாங்க. ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன போத்தீஸ் கோயில நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? என்னங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்கு போது நான் எதுக்கு உங்க மேல எரிஞ்சு வேணும்? என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறியே? நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. என்ன டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல? டிவி? ஆமா வேலை பார்த்தேன். சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு. என்னங்க உங்களுக்கு வேலை கிடைச்சதை என்கிட்ட தான் முதல்ல சொல்லிருக்கணும். சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில கொடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க இல்ல? இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன். எனக்கு இன்பமா? அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ? இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட். சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்? இல்லைங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும். உட்காருங்க. இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே? அப்படியே ஒரு 2.5 டன் ஏசில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு. ஆமாமா 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது. முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி. நான் போய் பாக்குறேன். இருங்க, இனிமேல் இந்த வேலையில நான் தான் செய்வேன். அப்படியா? போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? உங்களுக்கு யார் வேணும்? இது மொன வீடு தானே? ஆமாங்க. ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு. வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு. இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க. ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கிறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறா. யாரு வாசல்ல? கடங்காரன். வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான். அதேதான் நானும் சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுறா? இருக்கட்டும். லாடோ? அப்புறம் என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீ? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது. அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமாப்பேட்டை எஃபெக்ட்ல நாருது. என் மூடே போகுதுடா. உங்க சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போது. பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பார்த்து இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற. அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? ஒரு முத்தம் கூட. நெத்தில கொடுக்கட்டா? நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்காய் அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே? குறிதான் வைக்கிறேன். ஹாய் 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 ஹாய். வாடா மனோ. நாயர், இன்னொரு டீ கொடுங்க. டேய் என்னடா நெத்தில காயம்? அது இந்த ரன்ல ஒரு சாங் வரும்லடா, இச்சிதா இச்சிதா. அதேதான். அது வந்து டிச்சிதா டிச்சிதா நானும் என் ஒய்ஃபும் விளையாடி அதுல மிஸ் ஆகி தலையில அடிபட்டுருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். அது ஏன் லவ் ஸ்டோரி. உன் லவ் ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் அப்படி சொல்றேன். அர்ஜென்ட் ஒரு இடத்துக்கு போயிடலாம். அர்ஜென்ட்டா? எங்க? சத்யா நேத்து வரல, இன்னைக்கும் காணோம். இன்ஸ்டியூட் வரைக்கும் போய் பாத்துடலாம். கண்டிப்பா, அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும். அந்த டீயை கேன்சல் பண்ணிக்கப்பா. வேணா நீ சாப்பிட்டு வாடா. இல்ல வேணாடா, போற வழியில டிஃபனே வாங்கி கொடுத்துரு. சரி வா. ஒரு டீ வேணா பார்சல் வாங்கிக்கிறேன். எஸ் சார், ஈவினிங் உங்களுக்கு 5 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. ம்
வா வா. என்னடா அவன் இன்னும் காணும்? டேய் பாரு. டேய் என்னடா அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன வச்சிருக்கா? எங்க போனாலும் இதே பிரச்சனைடா. அப்படி என்னதான் என்கிட்ட இருக்குன்னு தெரியல, மேல வந்து உளுறாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போறேன், எங்க கூப்பிட்டாலும் வர்ற மாதிரி செட் ஆயிரும் பாரு. எங்க போனா அவன்? வா 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 வா. ஹலோ ஹலோ அமுதா. ஹாய் மேக்லா, என்ன விஷயம்? உன் ஹஸ்பண்ட் என்னோட ஆபீஸ் வந்திருக்காரு. அவர் ஏன் அங்க வந்தாரு? தெரியலடி. பேசுறியா? கூப்பிட அவரை. அங்க பாரு. வா 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 வா. மச்சான் உன்னை கூப்பிடுறடா. அதான் சொல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ வந்த வேலையை கவனி, நான் வர்ற வேலையை கவனிக்கிறேன். ஏய் ஏய் அடி வாங்காம இருந்தா சரி. வராரு. ஓ மினி ஸ்கர்ட்டா, ஈஸி பிக்கப். ஹாய். ஹாய். என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசணுங்கிறா. என்ன நீங்களே சூப்பரா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வேறயா? டபுள் பிக்கப் போல இருக்கு. சரி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாவ? குரலை கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். குரலை வச்சு நான் என்ன கச்சேரியா பண்ண போறேன்? ஹாய் பியூட்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்க எப்படி வீக் டேஸ்லயே வந்துருவீங்களா இல்ல சாட்டர்டே சண்டே பிக்கப் பண்ண போதுமா? எனி டைம். ஓ மை காட், பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க? சிம்ரன், ஜோதிகா, கிரண் 3 பேரும் சேர்ந்த மாதிரி இருப்பேன். ஓ மை காட், 3 in 1. அப்ப நீங்க சூப்பரா தான் இருப்பீங்க. ஏய் உன் பேர் என்ன? அமுதா. அமுதாவா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. ஏன் சொல்ல மாட்டேன்? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய பிக்கப் பண்றியா? பொண்டாட்டியா? நானும் அமுதாவும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பாவி, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியேடி. இந்த சத்யா அங்க ஒர்க் பண்றாங்களா? சத்யாவா? இவ பேர் ஜனனி. ஜனனியாண்டா? என்ன விஷயம்? ஜனனியை பார்க்கணும். அவங்க இங்க ஒர்க் பண்ணல, ட்ரிவாண்ட்ரத்துல கார்டு எக்ஸ்பர்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க. ஏற்கனவே அவங்க இங்க பாத்துர்க்கனே. அது ஜஸ்ட் 1 month ட்ரெய்னிங்காக இங்க வந்திருந்தா. ட்ரிவாண்ட்ரம் அட்ரஸ்? MG ரோட்ல TBR டவர்ல தான் ஆபீஸ் இருக்கு. MG ரோட். Thank you. ഹലോ ഹലോ, ഞാൻ അച്യുതൻസ് കുട്ടി സ്പീക്കിംഗ്. അവിടെ മനോണ്ട് ആരെങ്കിലും ഉണ്ടോ? வெளியில போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். ഓ, ഞാൻ കേരള ചീഫ് മിനിസ്റ്റർ AK ആന്റണിന്റെ ഓഫീസിൽ നിന്ന് സ്പീക്കിംഗ്. ഇവിടെ CMന്റെ ചീഫ് സെക്രട്ടറി പോസ്റ്റിലേക്ക് ഒരു വലിയതായിട്ട് അഡ്വർടൈസ്മെന്റ് ഇട്ടിരുന്നു. അതൊക്കെ നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡ് മനോ അപ്ലൈ ചെയ്തു. കോൺഗ്രാചുലേഷൻസ് മാഡം, ഹീസ് ഫുള്ളി ക്വാളിഫൈഡ്. പെട്ടെന്ന് ഇന്റർവ്യൂക്ക് മനോ വരാൻ പറയണം. அப்படியா? அவர் வந்த உடனே உங்களுக்கு பேச சொல்றேன். உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். അത് ശരി. ഇവിടെ CMന്റെ നമ്പർ പടു സീക്രട്ട് ആണ്, അത് കൊടുക്കില്ല. ഗവൺമെന്റ് കാളിംഗ്, മനോ ഇമ്മീഡിയറ്റ് ഇവിടെ വരണം. சரிங்க, காலையில அவர் அங்க இருப்பாரு. പിന്നെ മറ്റൊരു വിഷയം, அந்த ട്രെയിൻ ടിക്കറ്റ്, ലോഡ്ജ് ഫെയർ ഇതെല്ലാം 5000 ആകും. അത് കൊടുത്തയക്കണം. അത് പിന്നെ ഫസ്റ്റ് മന്ത് സാലറി 19,000 ഞാൻ ചേർത്ത് കൊടുക്കും. ഓക്കെ? ஐயோ இருக்கட்டும். பணம் முக்கியம் இல்லைங்க, அவருக்கு வேலை தந்தா போதும். ഓ, എന്നാളും ഒരു 6000 കൊടുത്തയച്ചോളൂ. அப்படியா? പിന്നെ കേരള ഗവൺമെന്റിൽ ഒരു ജോലി വെച്ച ചുമ്മാതാണോ? വയ്ക്കട്ടെ. അച്യുതൻ കുട്ടിക്ക് 6000 ரெடி. செல்லாம், ராஜாத்தி, அமுதா எங்க இருக்க நீ? கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அல்வா கிண்டிட்டு இருந்தேன். ஓ, அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் AK ஆண்டனியே உங்க கூட இருந்தாருன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. கூட இருந்தா பரவாயில்லையே. வெரி சிம்பிள் மேன், யூ நோ. நேந்திரம் பழம் சாப்பிடுறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வராருன்னா பாத்துக்கோயேன். ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவம். அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க? கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு. அப்போ டெல்லி போகணும். ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும். அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லிலே போய் செட்டில் ஆயிடலாம். ஆமாமா, பட்டாணியும் சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பேக்ரவுண்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டே. என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க. எதுக்கு? கண்ணை மூடி காட்டுங்க. ஓ, அதுவா கூக்க போயா? குடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் போட்டுச்சு. இப்ப நல்லா போடுங்க. நானும் பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.
இட்லி வேணுமா? காசு காசு இல்லையா? சரி சாப்பிடு போ. பசின்னு வந்த உனக்கு நான் 2 இட்லி தான் கொடுத்தேன். அதுலயும் உன்னை நாய்க்கு வச்சுட்டியே. நீ தான் மனுஷன். சாப்பிடியா? ஏயா நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி சைடு வாங்கி கடிக்கிற? என்னாச்சு? ஐயோ சூடு போட்டிருக்கு. யாரையா? பொண்டாட்டியா? அடிப்பாவி. வாயா பூங்காத்து வாயா. ஏன் சும்மா வாயா. விரும்புமா? உக்காரியா. ஆ காட்டு. ரெண்டு 3 நாள் தொடர்ந்து போட்டாதான் புண்ணாரும். எடுத்துட்டு போய் போட்டுக்கிறியாயா? என்னையா? எதுக்கு போத்துவதற்கு? யாரு இருக்கா? யாரு இருக்கா? அடப்பாவுமே, டிவில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியா? அதுக்கு எதுக்கு பயமாவது? நெஞ்சு குழுக்குறையா வச்சுக்கிட்டு சதவப்படாத. போவோம் பொழப்ப பாரு. சரி சரி, தினமும் இங்கே வாயா, நானே போட்டு விடுறேன். மன்னிச்சுக்கோ, ஒரு கில்ப்புக்காக அதை நான் புரிஞ்சுட்டேன். அது தப்பா பிள்ளை. ஆயிரம் போல ഈ ബിൽഡിംഗിൽ 24 ഓഫീസ് ഉണ്ട്. ഏത് ജനനീന്ന് കുറച്ചിരിക്കും നോക്കട്ടെ. கொஞ்சம் பாருங்களேன். இங்க எனக்கு எந்த ப்ராப்ளம்? இப்ப எதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறாய்? ஒரே இடம் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்ய போர் அடிக்குது. அதான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, நீ போறது எந்த கம்பெனிக்கு பெரிய லாஸ். ஆனா நீ எവിടെ போயாலும் அங்க இருக்கிறது பெரிய ப்ராஃபிட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you very much sir. ആ 3rd ഫ്ലോറിൽ കാർഡ് എക്സ്പെർട്സിന്റെ എംഡി റൂമിലുണ്ട്. നിങ്ങൾ പോ. ഞാൻ ഇന്റർകോമിൽ ഇൻഫോം ചെയ്യാം. ലിഫ്റ്റ് നിപ്പാട്ടാ നല്ല മേട്ടർ இருக்குடா. வா கண்ணா, என்னடா புறத்து நிக்கணும்? உள்ள இருக்க வரோ. டேய், லிஃப்ட் ரொம்ப பழசா இருக்குடா. நல்லா தானடா இருக்கு. பாதியில நின்றுடா. புதுசா தானடா இருக்கு. உனக்கு புரியாதடா, ஸ்டெப்ஸ்ல போலாம் வாடா. இதுக்கு மேல ஏய் ബൈ ബൈ. ഞാൻ ഇവിടെ നിന്ന് വരെ എത്ര ഹെൽപ്പ് ചെയ്തു. താങ്ക് യു വെരി മച്ച്. ടേക്ക് കെയർ. ബൈ. ഏയ് ബൈ ബൈ. பழசுனாலும் லிஃப்ட்லயே வந்துடலாம்டா. பொண்ணு கழிக்கும். இப்பெல்லாம் பார்த்தாலே மைண்ட்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாளுங்கப்பா. எஸ் கமன். வாடா. இது படியிலேயே நடந்து வந்தோமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா? ப்ளீஸ். தேங்க் யூ சார். ഇന്റർകോമിൽ പറഞ്ഞു. ஆமா. ജനനി എന്തിനാ കാണണം? சும்மா பார்க்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார். ജനനി നിങ്ങൾക്ക് എന്ത് റിലേഷൻ? ஜனனி எங்களுக்கு எனக்கு சிஸ்டர் சார். ഇങ്ങനെ ഒരു ബ്രദർ இருக்கிறதா ஜனனி என் அடுத்து പറഞ്ഞില്ലല്ലേ? இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல. மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறாள். பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா, காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும். சும்மா இருறா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க? ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயதா? ஜாப் ரிசைனா? இதே சார் முன்னாடி சொல்ல. எங்க இவர் என்ன பேச விட்டா தானே? சாரி சேட்டா. டோன்ட் வரி. ஜனனி வீட்டு அட்ரஸ் தரா, போய் பாரு. டேய் மனோ, எந்த வீடுடா? இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். தட்டலாமா? தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு தட்டுறத பத்தி யோசிக்கிற தட்டுறா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயே, இப்படி தட்டினா எப்படிடா கேரளாவில தரப்பாங்க? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏண்டா அம்மே, നിങ്ങൾ ആരാ? இங்க ஜனனி யாராவது இருக்காங்களா? ജനനിയോ? അതെ. ഔട്ട് ഹൗസിലായിരുന്നു.
പക്ഷെ ഇന്ന് രാവിലെ കാലി ചെയ്തു പോയല്ലോ. என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா? അത് അറിയില്ല. ജനനി മാത്രം അവിടെ താമസിച്ചിരുന്നു. അവരുടെ അച്ഛനും അമ്മയൊക്കെ നോർത്ത് ഇന്ത്യയിലെന്ന് പറഞ്ഞു. நார்த் இந்தியா அட்ரஸ்? അത് എനിക്കറിയില്ല. நீங்கட பேர் என்ன? ഓമനക്കുട്ടി. ஓமனே, நைஸ் நேம். டேய் நான் பேச பார்க்கல, பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே. யாராണ്? ഞാൻ പോരാണ്. மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு. இத பாருடா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா. தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம் வா. சரி போலாம். ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தேடி வருவா. ரொம்ப கஷ்டம். வண்டி எடுங்க. ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன். கேரளால இருந்தா? ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே. ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு. என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும். யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேட்க போறவ? இப்புற்றாலத்தின ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற. எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும். மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி விடுவா. பைசல் பண்ணா அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அத கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கேன். 2 மாசத்தே 2 மாசத்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ. என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? ஏன் நீ ஏன் உன் முடிய 2 இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது? என்ன சொல்றவா? இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா? அடிப்பாவி மவளை, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா என்ன கேட்டாரா? எங்க போவேன்? என்ன சொல்லுவேன்? சொல்லு. எதையாவது சொல்லியா? என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்ல போறேன்? குடியா? இடுப்புல கேட்கிறேன். எவ்வளவு பெரிய சாமி, நீங்க ஏன் இடுப்பு கிள்றதா? இவ்வளவு பெரிய இடுப்பு கிள்ளாம என்ன இடுப்பு கிள்ளுவேன்? ஓட முடியல. ஒரே ஒரு தடவை கிள்ளிக்கிறேன். ஏய், அங்க பாத்தியா? டெய்லி இட்லி சாப்பிட வரான்னு பார்த்தா பெரிய விருந்தே நடக்குது. ஏய் வாங்கடா போய் பந்தி பரிமாறுவோம். கிறுக்கு பயமுள்ள, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. வீணா மரச போட்டு அலட்டிக்காத. ஏய் நில்றா, எவ்வளவு தில் இருந்தா எங்க ஏரியாக்க வந்து டாவடி பண்ணி. ஏய் கோப்பம் தானே அந்த யாரப்பா? அமுதா நீ எங்க? ஏய் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு? என்னங்க பண்ணாரு? எங்க ஏரியாக்க வந்து எங்க ஏரியா பொண்ணே டாவ அடிச்சுக்கிறான். அது தப்பு இல்லையா? இல்ல அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா, மத்தபடி டச்சிங் சும்மா கொஞ்ச நேரம். அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இனிமேல் பண்ண மாட்டார். நீங்க போங்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவருடைய பொண்டாட்டி. பாத்துமா வீட்டோட வெய்ய. இனி இந்த ஏரியா பக்கம் வந்தா பொழந்துருவோம். கை கால் இருக்காது. இல்லங்க, என் மேலயும் தப்பு இருக்கு. நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை காதலிக்கிறத நிறுத்திட்டேன். இதுல வந்த குழப்பம் தான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருக்க. இல்ல